பிறந்தோம், இருந்தோம், தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவம், வாழ்க்கையை முடித்தோம் என்று இல்லாமல் நாம் வாழ்ந்த சமூகத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் பங்களிப்பு செய்துவிட்டு நாம் செல்கிற போதுதான் நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நமக்காக பிரார்த்திக்கின்ற நிறைய மனிதர்கள் இன்ஷா அல்லாஹ் இருப்பார்கள். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும் என்று சொன்னார் இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம். எப்படி ஒருவருடைய பிறப்பு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக மாற முடியும் என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஒருவராக இருந்த காமராஜர் அற்புதமாக சொன்னார். பிறந்தவரெல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறான எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்பவர் தான் வரலாறாக மாறுவார், நினைவு கூறப்படுவார். அவருக்காக கையேந்தும் நிறைய கரங்களை அவர் காண்பார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்டிலே இலங்கை முஸ்லிம் சமூகத்துடைய முன்னோர்கள் செய்த பங்களிப்புகள் அளப்பரியவை. அவர்கள் நாட்டுக்கு பங்களிப்பு செய்தார்கள், சமூகத்துக்கும் பங்களிப்பு செய்தார்கள். அவர்கள் நமது தாய் நாட்டுக்கு செய்த பங்களிப்புகள் அனைவராலும் என்றும் எப்போதும் நினைவு கூறப்பட வேண்டும். இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் எல்லோரும் இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள். இந்த நாட்டுடைய வளங்களை சூறையாடினார்கள், சுரண்டினார்கள், தத்தமது நாடுகளுக்கு அள்ளி கொண்டு போனார்கள். போர்த்துகேயர் அதை செய்தார்கள், தொடர்ந்து வந்த உள்ளாந்தரும் அதை தான் செய்தார்கள். இறுதியாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆங்கிலேயரும் பிரிட்டிஷாரும் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் நமது முன்னோர்கள் இந்த நாட்டுடைய சுதேசிகளோடு இரண்டர கலந்தார்கள். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பங்களிப்பு செய்தார்கள், மருத்துவத்துறைக்கு பங்களிப்பு செய்தார்கள், ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தினார்கள், வெளிநாட்டு தொடர்புகளை மேம்படுத்தினார்கள், நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிற போது வீரமரணம் அடைந்தவர் ஒரு முஸ்லிம் போலீஸ் அதிகாரி. அவருடைய நினைவாகத்தான் இன்று வரை போலீஸ் தினம் கூட இந்த நாட்டிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. பூகோள அறிஞர் இத்ரிசி அவர்கள் 12ஆம் நூற்றாண்டிலே எழுதிய தன்னுடைய பயண நூலிலே இலங்கைக்கு தான் விஜயம் செய்ததாகவும், அவர் விஜயம் செய்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே மன்னருடைய அரசருடைய சபையிலே 14 மந்திரிகள் இருந்ததாகவும், அதில் 4 பேர் முஸ்லிம்களாக இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். விஜயபாகு மன்னருடைய சபையிலே பிரதான நீராளெப்பை என்ற முஸ்லிம் இருந்திருக்கிறார். கிறிஸ்துக்கு பின் 1283ஆம் ஆண்டு யாப்பகுவ மன்னனாக இருந்த முதலாவது கோனேகபாகு ஹாஜி உஸ்மான் என்பவரை நாட்டுடைய வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கோடு தன்னுடைய விசேட ராஜாங்க தூதுவராக அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்ததாக வரலாறு சொல்கிறது. இந்த நாட்டுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எல்லா காலங்களிலும் ராணுவத்திலே நம்மவர்கள் கணிசமான பங்களிப்பை செய்து வந்திருக்கிறார்கள். சீதாபக்க ராஜ்யமாக இருக்கலாம், கோட்டை ராஜ்யமாக இருக்கலாம், கண்டிய மன்னனுடைய படைகளாக இருக்கலாம், அனைத்து மட்டங்களிலும் கணிசமான தொகையினர் முஸ்லிம்கள், நமது முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக, இதன் பாதுகாப்புக்காக, இறைமைக்காக தமது முழுமையான பங்களிப்பை செய்து வந்திருக்கிறார்கள். மன்னர்களுக்கு மிகவும் விசுவாசமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் மன்னர்களுடைய சமையல் அறைகளிலே பெரும்பாலும் முஸ்லிம்கள் தான் சமையற்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். மன்னர்களுடைய ராஜாங்க மருத்துவர்களாக, வைத்தியர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வரலாற்றிலே பார்க்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். ஜி.எஸ். சேனாநாயக் அவர்கள் இந்த நாட்டுடைய முன்னாள் முதல் பிரதமராக கருதப்படுபவர். அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த உண்மையை அழுத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னார். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக, பேக்போனாக, லைவ் வயராக முஸ்லிம் சமூகம் தான் இருக்கிறது என்று சொன்னார். நெசவுத்துறை வளர்த்தவர்கள் முஸ்லிம்கள், தையல் உடைய முன்னோடிகள் முஸ்லிம்கள், மாணிக்கக்கல் வியாபாரத்தின் முன்னோடிகள் முஸ்லிம்கள், ஒரு காலத்திலே ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தின் ஏகபோக உரிமையாளர்களாக அவர்கள் இருந்தார்கள். கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய விவசாயத்துறைக்கு செய்து வந்திருக்கிற பங்களிப்புகள் மகத்தானவை. சுதந்திர போராட்டத்தின் போது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிபந்தனை இல்லாத ஆதரவை வழங்கிய பெருமை முஸ்லிம் சமூகத்தை சாரும். இந்த நாட்டிலே வாழ்கிற இனங்களை பிரித்தாளும் கொள்கையோடு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை அன்று பிரிட்டிஷார் பிரயோகித்து 3 இனத்தவர்களும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தருவோம் என்று சொல்லி ஒரு
உள்வீட்டு பிரச்சனையை உருவாக்க முயற்சி சந்தர்ப்பத்திலே டிபி ஜாயா அவர்கள் ரஹ்மஹுல்லா அழுத்தமாக சொன்னார், சத்தமாக சொன்னார், எத்தகைய நிபந்தனையும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அதற்கு முழுமையான ஆதரவை நாம் வழங்குகிறோம். நமக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள், அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் நாம் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று சொன்னார். டிபி ஜாயா அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை பிற்பட்ட காலத்திலே பிரதமராக இருந்த பண்டார் நாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்திலே சிலாகித்து பேசிய வரலாறு இந்த நாட்டிலே பதிவாகி இருக்கிறது. 2019 ஆண்டிலே நடைபெற்ற அந்த ஏப்ரல் 21 அன்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தினத்திலே நிகழ்ந்த அந்த பயங்கரவாத தாக்குதலோடு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சில விஷமிகள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர அதனுடைய பின்னணி என்ன, பின்புலம் என்ன, மர்மம் என்ன, இதற்கு பின்னால் இருந்த சூழ்ச்சி என்ன என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. அதை தவிர இந்த நாட்டிலே 1000 ஆண்டு காலமாக முஸ்லிம் சமூகம் பிரதான நீரோட்டத்தோடும் பயணித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நான் சொல்லவில்லை, இந்த நாட்டுடைய வரலாற்று பேராசிரியர்கள் என்னை சொல்லி வந்திருக்கிறார்கள். முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்ற புத்தகம் கண்டிப்பாக அனைவராலும் படிக்கப்பட வேண்டிய புத்தகம். வரலாற்றுத்துறை பேராசிரியர் லோனா தேவராஜா அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான ஆக்கம். சிங்கள மொழியில் கூட அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க ஒரு துரதிர்ஷ்டவசமானது. இந்த சந்தர்ப்பத்திலே மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீத் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். அவருடைய முன்னெடுப்பாகத்தான் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூல் ஆக்கம் அமைந்தது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது. நமது முன்னோர்கள் சத்தம் இல்லாமல் அமைதியாக அடக்கமாக நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நாட்டுக்கு செய்த பங்களிப்புகளை பற்றி தனியாக பேசலாம். நாட்டுக்கு பங்களிப்பு செய்த நமது முன்னோர்கள் நம் சமூகத்தை மேம்படுத்துவதிலும் வலுவூட்டுவதிலும் கட்டியெழுப்புவதிலும் தமது முழுமையான கவனத்தை குவித்தார்கள். இந்த நாட்டிலே இருக்கிற மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், முஸ்லிம் பாடசாலைகளாக இருக்கலாம், முஸ்லிம் தனியார் சட்டமாக இருக்கலாம், இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையாக இருக்கலாம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விசேட விடுமுறைகளாக இருக்கலாம், லீவுகளாக இருக்கலாம், அரசியல் பிரதிநிதித்துவமாக இருக்கலாம், இந்த நாட்டிலே இருக்கிற கோடான கோடி பெருமதியுடைய வக்ஃப் சொத்துகளாக இருக்கலாம். இவையெல்லாம் நமது முன்னோர்கள் நம் சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக கிள்ளி கொடுத்தவை அல்ல, அள்ளி அள்ளி கொடுத்தவை. தமது அறிவை, ஆற்றலை, திறமையை, செல்வாக்கை அனைத்தையும் நாட்டுடைய மேம்பாட்டுக்காகவும் சமூகத்துடைய மேம்பாட்டுக்காகவும் முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் எப்போதும் ஆக்கத்துக்கு பங்களிப்பு செய்தவர்கள், அழிவுக்கு அல்ல, பேருக்கு அல்ல, புகழுக்கு அல்ல, பிரபல்யத்துக்கு அல்ல. இத்தகைய ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் தான் நானும் நீங்களும். நாம் இந்த உரிமைகளை நமது முன்னோர்கள் வென்றெடுத்த நமக்கு பெற்று தந்திருக்கிற இந்த உரிமைகளை பாதுகாத்தால் மாத்திரம் போதும், இழக்காமல் இருந்தால் மாத்திரம் போதும். புதிய உரிமைகள் எதனையும் பெற்று தந்ததாக அண்மை கால வரலாற்றிலே எதையும் காண்பதற்கு இல்லை. எனவேதான் நான் சொல்கிறேன், புதிய உரிமைகளை பெறாவிட்டாலும் பெற்று தராவிட்டாலும் பரவாயில்லை, நமது முன்னோர்கள் பெற்று தந்த அந்த உரிமைகளையாவது பாதுகாத்துக் கொள்வோம், அதற்காக உழைப்போம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது முன்னோர்கள் நமக்கு தந்த அத்தகைய மகத்தான பாத்தியதைகளிலே, பங்கு அளிப்புகளிலே ஒன்றுதான் இந்த அஹதியா கல்வி பேரியக்கம். இந்த நடைமுறை சாத்தியமான, வெரி பிராக்டிக்கலான, அதே நேரம் தாக்கம் மிக்க அடுத்த தலைமுறையை ஈமானோடு, இஸ்லாத்தோடு, தீனோடு போஷித்து வளர்ப்பதற்கு துணை புரிகின்ற இந்த பொறிமுறையை பாதுகாக்கின்ற கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது. இது நமது சன்மார்க்க கடமை, இது காலத்தின் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். அஹதியா பாடசாலைகள் மூலம் என்ன நடை பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அஹதியா பாடசாலைகளாக இருக்கலாம், இந்த நாட்டிலே இருக்கிற அரபு கலாசாலைகளாக இருக்கலாம், இவை அனைத்து கூடாகவும் நாம் முன்னெடுக்கிற பணி என்ன தெரியுமா? ஆரம்பமாக அல் அப்துல் சாலிஹ், ஒரு நல்ல இறையடியானை நாம் உருவாக்க விரும்புகிறோம். A good servant of Allah.
ஒரு நல்ல இறையடியான். ஒரு நல்ல இறையடியான் நிச்சயமாக அல் இன்சானு சாலிஹ், நல்ல மனிதனாக இருப்பான், நல்ல பண்புகளின் உறைவிடமாக இருப்பான், குட் ஹியூமனாக இருப்பான். ஒரு நல்ல இறையடியான் கண்டிப்பாக கட்டாயமாக அல் முவாத்தினு சாலிஹ், ஒரு நல்ல பிரஜையாக நட்பிரஜையாக இருப்பான், குட் சிட்டிசனாக இருப்பான். நல்ல இறையடியான் கெட்ட மனிதனாக இருக்க மாட்டான். நல்ல இறையடியான் நாற்றுப்பற்று இல்லாத, தான் வாழும் பூமிக்கு விசுவாசம் இல்லாத ஒருவனாக இருக்க மாட்டான். எனவே அஹதியா பாடசாலைகளுக்கூடாக நல்ல இறையடியார்கள், ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட, மறுமை நம்பிக்கை கொண்ட இறையடியார்கள் உருவாக்கப்படுகிறார்கள். கடந்த 75 ஆண்டு காலமாக தொய்வு இல்லாமல் இந்த பணி, இந்த மகத்தான பணி, இந்த புனிதமான பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நான் உண்மையிலே சந்தோஷப்படுகிறேன். இங்கு பாராட்டப்பட்ட ஆசிரியர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக மெச்சப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். இன்று அரசியல்வாதிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள், பிழையானதல்ல. கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள், நடிகர்கள் நடிகைகள் பாராட்டப்படுகிறார்கள், பாடகர்கள் பாடகிகள் பாராட்டப்படுகிறார்கள். ஆனால் அறிஞர்களை, ஆசான்களை, இத்தகைய மகத்தான பணிகளை ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக செய்பவர்கள் பாராட்டப்படுவது குறைவு. இங்கே ஒரு சகோதரர் எனக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். கடந்த 45 ஆண்டுகளாக, 4.5 தசாப்த காலமாக அமைதியாக இருந்து, அடக்கமாக இருந்து, ஒரு அஹதியாவுடைய ஆசானாக, ஆசிரியராக இந்த குழந்தைகளுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் போதித்து வருகிறார் என்றால் அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு பரக்கத், நம் சமூகத்துக்கும் பரக்கத் என்று நான் உறுதியாக சொல்வேன். எந்த ஒரு குறிப்பிடத்தக்க கொடுப்பனவும் இல்லாமல், தனக்கென்று ஒரு தலைமையகம் இல்லாமல், ஊர் மட்டங்களில் கூட ஒரு காரியாலயம் பல போது இல்லாமல் 75 ஆண்டு காலங்கள் இந்த நாட்டிலே இயங்கி வருகின்றனவென்றால், சொந்த செலவிலே இதனை தொடர்ந்தேச்சியாக, வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக இயக்கி வருகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அர்ப்பணம். இன்று நானும் நீங்களும் வாழுகிற உலகம் இது பயங்கரமான பொருள் முதல்வாத உலகம். ஹைலி மெட்டீரியலைஸ்ட், ஹைலி கமர்ஷியலைஸ்ட், எல்லாமே பணமாக, காசாக பார்க்கப்படுகிற ஒரு யுகத்திலே இந்த ஒரு சமூகம், இந்த சமூகத்துடைய உயிர் நாடியாக இருந்து, ஜீவநாடியாக இருந்து இத்தகைய ஒரு மகத்தான பணியை செய்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே பல் சமயத்தவர்கள், பல் இனத்தவர்கள் வாழுகிற இந்த பூமியிலே சமூக நல்லிணக்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இவையெல்லாம் முக்கியமானவை. இவையெல்லாம் நடப்பதற்கு, சாத்தியப்படுவதற்கு தேவையாக இருப்பது கல்வி அறிவு. கல்வி அறிவு இல்லாத இடத்திலே எதனையும் சாத்தியப்படுத்த முடியாது. அதிலும் குறிப்பாக ஆழமான ஆன்மீக அடிப்படையிலான கல்வி அறிவு தேவைப்படுகிறது. வாசியுங்கள், படியுங்கள். ஆனால் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த இறைவனுடைய பெயரால் உங்களது படிப்பு அமைய வேண்டும். இறை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட, ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட படிப்பு தான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர் என்று சொன்னார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அத்தகைய அறிவாக அறிவிருக்க வேண்டும். ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வ கான வஅது ரப்பி ஹக்கா என்று சொன்னார் துல்கர்னைன் என்ற அந்த காலத்து பொறியியல் துறை அறிஞர். குர்ஆன் இதனை சொல்கிறது. அவர்கள் இருவரும் தாம் பெற்ற அறிவை அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருள் என்று சொன்னார்கள். பெற்ற அறிவை வைத்து அவர்கள் இருமாப்பு கொள்ளவில்லை. இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் பாதிக்கப்படவில்லை. இத்தகைய ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட அறிவுதான் சமூகத்திலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சமகால பிரச்சனைகள் பல உண்டு. அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், சூழல் சுற்றாடல் பிரச்சனையாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம். ஏன் இன்று நானும் நீங்களும் கண்டுகொண்டிருக்கிற பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சியாக இருக்கலாம். இவை அனைத்துக்கும் காரணம் என்ன? ஆன்மீக துறையில் காணப்படுகிற பின்னடைவு, ஆன்மீக வறுமை, ஆன்மீக வெறுமை. இதுதான் பிரதானமான காரணம். எனவே நமது அடுத்த தலைமுறை வெறுமனே படித்த தலைமுறையாக வந்து எந்த புண்ணியமும் இல்லை. எல்லா துறைகளும் அவர்கள் பிரகாசிக்கட்டும். ஆனால் அவர்களுடைய படிப்பானது
கண்டிப்பாக கட்டாயமாக ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும், ஈமானை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும். இந்த வகையில் தான் அஹதியா முக்கியத்துவம் பெறுகிறது. ஈமானை இழந்த நிலையில், இறை நம்பிக்கை இழந்த நிலையில், நாஸ்திக சிந்தனைகளை, வழிகட்ட சிந்தனைகளை, பிழையான கொள்கைகளை சுமந்த நிலையில் நமது பிள்ளைகள் நாளை பட்டதாரிகளாக வந்து என்ன புண்ணியம், படித்தவர்களாக வந்து என்ன புண்ணியம், பல துறைகளில் பிரகாசிப்பவர்களாக வந்து என்ன புண்ணியம், நமது நாளை மறுமை வாழ்க்கை வீணாக போய்விடும். அஹதியா என்பது முஸ்லிம் சமூகத்துடைய உயிர் நாடியாக பார்க்கப்படுவாங்க. அண்மை காலமாக அஹதியா எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய சவால், இந்த சடவாத அலைக்கு முன்னால், இந்த பொருள்முதவாத போக்குக்கு முன்னால், பணத்தை இலக்காக கொண்ட, வெறும் பட்டத்தை பதவியை இலக்காக கொண்ட இந்த ட்ரெண்டுக்கு முன்னால் அஹதியாவை கொண்டு செல்வது என்பது ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக மாறி இருக்கிறது என்ற உண்மையை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. இதற்கு நாம் வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேண்டும். முகம் கொடுப்பதாக இருந்தால் அஹதியாவால் மாத்திரம் முடியாது. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற பாடசாலை இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். பள்ளிவாசல் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பள்ளிவாசல் நிர்வாகங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற புத்திஜீவிகள், துறைசார் நிபுணர்கள், சங்கங்கள், அமைப்புகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும்.